ஹைலைட்ஸுக்கும் ஹைலைட்ஸ் இது. ஹைலைட்ஸ் கூட இந்த இன்னிங்ஸ் நீங்க ஹைலைட்ஸ் கூட சொல்ல முடியாது. ஹைலைட்ஸ்க்கு ஹைலைட்ஸ். என்ன மாதிரி அலட்சியமா ஆடுறாங்க. KL Rahul is definitely a big problem in today's match, Chika. எஸ்டாக்கு தீவாரியா மச்சா ஓப்பனிங் bowling வெரி குட் நான் வெள்ளக்கார ஆல் குட் நான் இங்கிலீஷ்கார. என் பையன் எஸ்டாக்கு ஃபேன் தான் இருக்கா. உன் ஃபேன் எஸ்டாக்கு. He made it more difficult. அதுதான் உண்மை Chika. He made it more difficult than it had to be. புவனேஷ் குமார் ஸ்பெல்லும் அந்த ரெண்டு கேட்ச்ரா. That set the tone for them. நீங்க பவர் பிளேல நீங்க செட் பண்ற டோன் தான். நீங்க பவர் பிளேல 27 for 2 இருந்தீங்கன்னா எப்படிடா CSK இந்த பசங்க ரெண்டு மேட்ச் போட்டு வாங்கினாங்க. இந்த போஸ்ட் மேட்ச் செரமனில அவ்வளவு அவார்ட்ஸ் இருக்கு. bowling கேம்பா ஒரு அவார்ட் இல்ல. போட்டலாம்னா டீமே போட்டலாம் இன்னைக்கு. Hi guys, welcome to Cheeky Chika. Yo முக்கு மேல ராஜா. ஆஹா. ஏய் Chika, என்ன Chika விட்னஸ் பண்ணோம். What is happening Chika? World record 9.4 oversல 167 runs. Never before witnessed anything like this cricket field. What a performance. Travis Head and Abhishek Sharma, hats off. LSG literally ஒரு statement victory Chika to the entire IPL. சேசிங்லயாடா எங்களுக்கு ப்ராப்ளம்னு சொன்னீங்க. நாங்க ஸ்லோ விக்கெட்ல ஸ்ட்ரகிள் பண்றோமா. விக்கெட் இது at home. நான் என்ன சொன்னேன் Chika, at home they've been really good this season. They've continued that. Problems are plenty for LSG. உங்களோட ஃபேவரட் KL Rahul, the way he batted, the way இன்னொரு ஃபேவரட் ஆயுஷ் பதோனி எப்படி வந்து லாஸ்ட்ல அடிச்சாரு பாருங்க. உங்களுக்கு செல்லமா. ஆமா டீமே பொட்டல டீம். நான் நேத்திக்கே சொல்லிட்டேன் இது பொட்டல டீம். நேத்திக்கே சொல்லியாச்சு. நேத்திக்கே நம்ம சொல்லியாச்சு சன்ரைசர்ஸ் வின்னு. இதுக்கப்புறம் என்னது டீமே பொட்டல டீம். அது லோகோ ஷெட் டீம் நம்ம நிறைய வாட்டி நடுவில் சொல்லிருக்கேன். இப்ப லோகோ ஷெட் அப்படி தலைவெட்டு தான் டீமே போட்டு. ஆனா உண்மையை சொல்றமா நீ outstanding cricket by SRH. Not I'll say the full team because they started the bowling. மூவி bowling ஆ இருக்கட்டும், அவங்க ஃபீல்டிங்கா இருக்கட்டும், அங்கதான் அவங்களுக்கு ஆர்வம். அந்த ஸ்ப்ரிங்கே அந்த bowling and fielding ஃபர்ஸ்ட் ரெண்டு கேட்ச் அது என் ஒப்பீனியன் தான். அதுக்கப்புறம் ஆடினாயா போட்டு அந்த இவங்க ரெண்டு பேரும் அச்சாயா ஒரு அடி. ஐயோ அடிக்காதீங்க சார் விட்டுருங்க சார். நான் இல்ல சார், நீ இல்ல சார், நீயா நானா போட்டு நீயா அடிப்பா. சரி நான் அடிப்பா. டங்கு நீயா நானா போட்டி போட்டுக்கிறான் ரெண்டு பேரும். பாடா 148 160 என்ன அது 148 160 பவுண்டரிஸ்ல ரன்னிங் முடிக்கிறதா கிடையாது. நீ 6 நான் 6, நீ 4 நான் 4, நீயா நானா அபிஷேக். ஐயோ அந்த டிராவல்ஸ் எட்டும் போட்டு எப்பா இந்த மாதிரி தர்மடி. நான் வந்து அணி நானா சின்ன வயசுல கிரிக்கெட்ல நம்ம ஆடுவோம் தெரியுமா, வீட்டுக்குள்ள ஆடுவோம் தெரியுமா, இந்த புக் கிரிக்கெட் ஆடுவோம் தெரியுமா. 6-4 ஏமாத்துவோம், சீட்டிங் பண்ணுவோம் தெரியுமா. அந்த 6-4 ஏய் நான் 6-4 ஸ்கூல்ல நாங்களாம் ஆடிச்சு. நாங்க ஸ்கூல்ல புக் கிரிக்கெட் ஆடுவோம். எங்களுக்கு சீட்டிங் ஆடுவோம். 2 பேரும் சீட்டிங் பண்ணுவோம். அந்த 6 கிட்டே வச்சுக்கிறது 4. அது ஆப்போசிட்னா 0 தருது. 0 அவுட்னா அவுட்னு அர்த்தம். 5னா நோ ரன்ஸ். அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த 6-4 வேற ஒண்ணுமே பார்க்கல இன்னைக்கு. ஹைலைட்ஸுக்கும் ஹைலைட்ஸ் இது. ஹைலைட்ஸ் கூட இந்த இன்னிங்ஸ் நீங்க ஹைலைட்ஸ் கூட சொல்ல முடியாது. ஹைலைட்ஸ்க்கு ஹைலைட்ஸ். என்ன மாதிரி அலட்சியமா ஆடுறாங்க. I mean both Travis Head and Abhishek Sharma back foot levelல 6 அடிக்கிறான். கவர்ஸ் மேல 6 அடிக்கிறான். மிட் விக்கெட் மேல அடிக்கிறான். உனக்கு எங்க வேணும் சொல்லு. பாயிண்ட்ல இங்கே பார். இன்னைக்கு ஆனா லக்னோவுக்கு எல்லாத்தையும் காமிச்சா மச்சான். இங்கே பார் சார்மினார், அங்கே பார் லேக் ஏரியா, இங்கே பார் பிர்லா மந்திர், அங்கே பார் செகந்திராபாத். எஸ்டாக்கு தீவாரியா மச்சா ஓப்பனிங் bowling வெரி குட் நான் வெள்ளக்கார ஆல் குட் நான் இங்கிலீஷ்கார. என் பையன் எஸ்டாக்கு ஃபேன் தான் இருக்கா. உன் ஃபேன் எஸ்டாக்கு. அவர் வந்து bowling போட்டா அவன் bowlingல மட்டும் ரன் கொடுக்க மாட்டான். கேட்சிங் நிறைய ரன் கொடுப்பான். ரெக்கார்ட் 6 கேட்ச் விட்டுருக்காங்க இந்த சீசன்லயே. என் கேட்ச் வராங்க பால் எங்கிட்ட வராத விட்டு பாலே போ அப்படின்றான். எஸ்டாக்கு தான் bowling விட்டுருவான். அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன் நவீலு நாக்கெல்லாம் வானாண்டா டீம் வச்சுக்கான. கடைசியில பார்த்தா அந்த பிஷ்னா இந்த வருஷம் பாலே லேண்ட் ஆகல. கிருஷ்ணபா கௌதம் ஏதோ முதல் ஒரு ஏதோ டீசெண்டா போடான்னு பார்த்தா அவனை போட்டு பேத்துட்டாங்க. 2வது ஒரு ஸ்கோப்பே கிருணால் பாண்டியா பாலே காமிக்கல. லெஃப்ட் ஹேண்டர் சொல்லிட்டு பாலே காமிக்கல. வந்துட்டு மார்க்கஸ் ஸ்டாய்னஸும் பாலே கொடுக்கல. அதுவும் ஒரு சர்ப்ரைசிங்கா இருந்தது. என்ன சர்ப்ரைசிங்கா கிடையாது. பாலை குடிச்சா திருப்பி அவன் எங்க ஸ்டேடியம் யாருக்கு பால் கொடுத்தாச்சு. ஒரே பவுலர் தான் அவங்க எல்லாம் ப்ராப்ளம் பயமுறுத்திருக்காங்க. ஆக்சுவலி இல்ல Chika, see நம்ம SRH ஓட பேட்டிங் வருவோம். பட் லெட்ஸ் கோ ஸ்ட்ரெயிட் டு தி பிகினிங் ஆஃப்
எல்எஸ்டியோட பேட்டிங் சீக்கா என்ன சீக்கா நம்ம எல்லாம் சொல்லிடுறோம், பட் what two sides of the coin la chika ஏனா கேஎல் ராகுல் 29 of 33, குவிண்டன் டிகாக் படல நாட் இன் ஃபார்ம், அதனால தான் டிராப் பண்ணி வச்சிருந்தாங்க. கிளியரா இன்னும் நாட் பேக் இன் ஃபார்ம். மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் 3 of 5, அங்க 48 of 26. நிக்லஸ் பூரான் and ஆயுஷ் பதோனி சரியான பார்ட்னர்ஷிப் ஆக்சுவலி. பட் அவங்க அந்த லாஸ்ட் 10 overs they were able to score 110 runs chika. But on the first 10 overs KL Rahul is definitely a big problem in today's match chika. He should have definitely. It's not only KL Rahul. I tell you what, the actual closer watch பண்ணனா KL Rahul started with an effortless 6 over point over. Yeah, after that he went into the shell. He didn't try. Why did he go into the shell? You have to understand. அங்க அடுத்த ஓவர் இவன் குவிண்டன் டிகாக் அவுட் 2 பாயிண்ட். I'm not trying to, நான் வந்து KL Rahul கிளாசி ரோல்ஸ் ராய்ஸ் ஆல் என்ன டிஃபெண்ட் பண்ணனும் சொல்ல, டீமே போட்டலாம்னு சொல்ல வரேன். ஆமா, அந்த ரெண்டு ஒரு எஃபர்ட்ல கவர்ஸ் மேல 6 அடிச்சா ரெண்டாவது ஓவர். அங்க என்ன தெரியுமா ப்ராப்ளம் வந்தது? குவிண்டன் டிகாக் என்ன கேட்ச்ல நிதிஷ் குமார் ரெட்டி, அது நீ யூ ஹேவ் டு கிவ் டு those two fielders. அவங்க தான் அந்த டோனே செட் பண்ணாங்க. புவனேஷ் குமார் அந்த 2 கேட்ச் அந்த 2 ஓவர் அவ்வளவுதான். அந்த என்ன கேட்ச் ஸ்கொயர் லெக்ல 6 போற மாதிரி இருந்தது. அவன் குவிண்டன் டிகாக் ஷூர் 6. நிதிஷ் குமார் ரெட்டி இப்படி புது புடிச்சு அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இப்படி தூக்கி போட்டு திருப்பி வந்து ஒண்ணு புடிச்சா மச்சான், நீ அதை வந்து மறக்காத. அந்த மொமெண்டம்ல நிதிஷ் குமார் ரெட்டி கூட டச் த ரோப்ஸ். கேட்ச் நிறைய கேட்ச் மாதிரி ஹை கேட்ச் மாதிரி பிடிச்சி பார்த்துருக்கோம். பட் ஸ்கொயர் லெக்ல பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இது. ஏன்னா பால் ஃபிளாட்டா ஃபாஸ்டா வருது. அவன் கொஞ்சம் ஜம்ப் பண்ணி நல்லா நிதிஷ் குமார். அடுத்தது சம்பீர் பிடிச்சா தெரியுமா, ஈவன் ஸ்டாய்னஸோட கேட்ச் அது இந்த 2 brilliant catches பிடிச்சவன என்ன ஆயிடுது, அந்த ஹோல் டீம் காட் பாய்ட் அப். புவனேஷ் குமார் போன மேட்ச் தான் 2 மேட்ச் it wasn't the whole team chika. டீம் அனி எல்லாருமே இன்னைக்கு லோகேஷ் மாதிரி ஆனாங்க. நீ எந்த பொட்டலாம்னா டீமே பொட்டலாம். இன்னைக்கு நீ ஒருத்தனை மட்டும் ப்ளேம் பண்ணி போடல. நீ கேக்குற நான் ஒருத்தனை ப்ளேம் பண்ணல chika. We know he is brilliant chika. Even I love him chika. ஓகே, அதுல வந்து எனக்கு டவுட்டே கிடையாது. பட் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா he made it more difficult. அதுதான் உண்மை சீக்கா. he made it more difficult than it had to be. அதுதான் உண்மை சீக்கா. ஏன் சீக்கா ரெண்டாவது ஓவரே நீங்க த்ரூ த லைன் வந்து மிட் ஆஃப் மேல 6 அடிக்கிறீங்க. த்ரூ த லைன் மிட் ஆஃப் மேல 6 அடிக்கிறீங்க. கமின்ஸ் மிட் ஆஃப் அண்ட் கவர்ஸ் மேல. சோ அதுலயே தெரிஞ்சுது. அந்த ஷாட் பார்த்த அப்புறம் நான் என்ன தெரியுமா நினைச்சேன், திருப்பி இந்த மேட்ச் வந்து ஒரு 250 மேட்ச் தான்டா, ஷூரா ஒரு ஹை சேசிங் மேட்சா தான் இருக்க போகுது. ஏன்னா இட் வாஸ் தி சேம் விக்கெட் தட் வாஸ் யூஸ்ட் ஃபார் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச். அதே மேட்ச்ல தான் 277 250 அடிச்சாங்க. இன்ஃபேக்ட் ஐ திங்க் இந்த இதே விக்கெட் தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்சும் யூஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், if I'm not mistaken. அந்த மேட்சும் 200+ ரெண்டு டீமும். ஸோ இட் வாஸ் டெஃபினெட்லி an intent problem சீக்கா. ஏன்னா இங்க பாருங்க, நீங்க ஷபாஸ் அஹ்மத் அந்த 2வது ஓவர் அந்த 3வது ஓவர்லாம் போடும்போது பால் திரும்பல சீக்கா. பால் வாஸ் நாட் டர்னிங், it was going straight. அதே மாதிரி தான் that was the same amount of turn ஒரு கிருஷ்ணப்பா கௌதம் was able to get, or even Ravi Bishnoi. But intent and sheer aggression from Travis Head and Abhishek Sharma was the difference. I didn't see that from KL Rahul. நீங்க ஏதாவது பாத்தீங்களா? அட்டெம்ப்ட் பண்ணி குவிண்டன் டிகாக் அடிக்க போய் அவுட் ஆனாரு. குருணால் பாண்டியா சுத்தி பேட்ல படல. ஆனா KL Rahul ட்ரையே பண்ணல. He was only looking to knock it around. Ani, I would not like to blame KL Rahul alone. டீமே அப்படி ஆடி இருக்காங்க இன்னைக்கு. அதான் சொல்றேன். அதுக்கப்புறம் நல்ல பார்ட்னர்ஷிப் சீக்கா. அதுக்கப்புறம் நீங்க அதுக்கப்புறம் பார்ட்னர்ஷிப் வாஸ் பில்ட் அப் in the last 5 or 6 overs தான். நீ டெட்லி புடிச்சு அவங்க bowling போடுச்சு, டெட்லி bowling மாதிரி இருந்தது. லெட்ஸ் பி வெரி கிளியர். அவங்க bowling போடுச்சு, இட் இஸ் either great bowling by Sunrise Hyderabad. let's be very clear. it must be a big great bowling by Sunrise Hyderabad. அம்மாச்சா புவனேஷ் குமார் பாடுறா 4 overs 12 ரன் ராஜா. ஃபர்ஸ்ட் ஸ்பெல் 3 ஓவர். ஃபர்ஸ்ட் ஸ்பெல்லே 3 ஓவர். அவன் அந்த 3 ஓவர் 2 விக்கெட், 3 overs 9 runs 2 wickets. அவன் ஃபர்ஸ்ட் ஸ்பெல்ல அங்கதான் ஆரம்பிச்சது. புவனேஷ் குமார் ஸ்பெல்லும் அந்த 2 கேட்ச்ரா. that set the tone for them. அதனால இவங்க அதெல்லாம் போட முடியல. அந்த வைசகாந்த் விஜயகாந்த் ஒருத்த போட்டான், விஜயகாந்த் விஷகாந்த் ஒருத்தானே அவனும் பிரமாதமா bowling போட்டான். அந்த ball is not really coming out. they bowled a super plan. பாரு, ஒன்லி பிளேயர் அவங்க அடிச்சு இந்த உன்னட் கட்ட பண்ணா அடிச்சாங்க. அப்புறம் நட்டுவ கொஞ்சம் எண்ட்ல வந்து அடிச்சான் போடுது. பதோனி எல்லாம் போட்டு நட்டுவ அடிச்சாங்க நல்லா போட்டு 13th 14th ஓவர் தான் அடிக்க ஆரம்பிச்சாங்க. பட் அதுக்கு முன்னாடி எல்லாருமே போட்டலாம், டீமே போட்டலாம், பேட்டிங் போட்டலாம், ஃபீல்டிங் மகா போட்டலாம். நீ பாருங்க மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ்லாம் அதான் சொல்ல வரேன். நீ எண்ட் ஆஃப் தி டே அவனு என்ன KL ராகுல் அவனும் சரி தோசிக்கிறான்னு வச்சுக்கோ, ஐ கிவ் இட் யூ தோசிக்கிறான்னு வச்சுக்கோ.
I agree. Care also. அதே தான் குணால் பாண்டியா அடிக்க பார்த்து கடைசியில் 24 or 21 balls தான் அடிக்க பார்த்து அப்பேற்பட்ட 6 அடிச்ச கூட குணால் பாண்டியா அடிக்க முடியலையே. அப்பனா everybody had a problem. You understand what I mean? இல்ல see Krunal Pandya first of all going in at 2 down was a very bad move chica. அந்த டைம்ல நிக்லஸ் பூரான் ஊடாகிதான் உள்ள வெச்சிண்டு எனக்கு புரியவே இல்ல ஸ்ட்ராட்டஜி. இல்ல நிக்லஸ் பூரான் நீங்க ஏன் யூஸ் பண்ண மாட்டீங்க? நிக்லஸ் பூரான் plays number 4 for West Indies itself. So நிக்லஸ் பூரான் ஆடுவான். ஹூடா கூட பிக் 6 அடிக்கிறான். He is a big 6. ஹூடா 11 எடுத்து 6 ஹிட்டிங்ல நடுவுல ஒரு மேட்ச் வின் பண்ணி கொடுத்தான் ஆடி. அப்புறம் விட்டாங்க. அப்பப்போ தோணும் எனக்கு எப்படிடா சிஎஸ்கே இந்த பசங்க 2 மேட்ச் போட்டு வாங்கினாங்க. இது ஒரு பொட்லன் டீம், லோகோ ஷெட் டீம் இது. அதுதான் நான் சொல்ல வரேன். ஐபிஎல்ல எனிதிங் இஸ் பாசிபிள். இன்னைக்கு வந்து see I understand நீங்க ஒரு பொட்லன் டீம், நீங்க வந்து நீங்க வந்து நிஜமா பொட்லன் டீம். நான் நேத்துக்கே பேசினேன், ப்ரீ மேட்ச்ல சொன்னேன் இவங்களுக்கு bowling கிடையாது, பேட்டிங் கிடையாது. Chika, I understand all of that Chika, but you set the tone as openers. நீங்க பவர் பிளேல நீங்க செட் பண்ற டோன் தான். நீங்க பவர் பிளேல 27 for 2 இருந்தீங்கன்னா அதுக்கு அப்புறம் வர பேட்டர்ஸ்க்குலாம் கஷ்டம் Chika. பால் 1ல இருந்து நீங்க அடிச்சே ஆனோம். It's much easier. நீங்க வந்து ஒரு 6 ஓவர்ஸ்ல 60 runs or even 50 runs 2 wickets இருந்தீங்கன்னா it is much easier. That intent wasn't there. No, intent was not there from one player or both sides. It has to be both sides, right? It can't be only one player. The other two people, நீங்க இன்னொரு 2 பேர் எடுத்து பாத்தீங்கன்னா குவிண்டன் டிகாக் 5 பால் ஆடினாரு, பேட்ல படல. அவர் ட்ரை பண்ணாரு அதுக்கு முன்னாடி அதே ஷாட் 2 வாட்டி ட்ரை பண்ணாரு. ஒரு வாட்டி ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் அவுட் ஆயிருப்பாரு புவிக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஓவரே ஒரு இன்ஸ்விங்கர் அங்க இல்ல. The other guy was Marcus Stoinis. The first ball he tried to hit, he played only 4 balls. First ball he tried to hit, he got out. அந்த சம கேட்ச் சன்வீர். அதுக்கப்புறம் 10 பால் இவங்க 10 பால் இவங்க ஆடினாங்க. 10 பால்ல 5 ரன் கரெக்ட், நான் ஒத்துக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் குருணல் பாண்டியா அமிச்சது ஒரு தப்பு. தென் பட் Chika again you have got off to that start Chika. நீங்க அடிச்சிட்டீங்க ஒரு 6. it is என்ன பையனா அவுட் ஆயிட்டா டீம் போட்லாம்னு அது நான் குடுக்குறேன் உங்களுக்கு. பட் அவன் வந்து இதான் நான் ஷீட் ஆங்கர் ரோல் ஆடிறேன் 30 ஓவர்ஸ் ஆடுறேன். கட்சியில பார்த்தா அவன் கட்சியில அவுட் ஆயிட்டாங்க. ஒரு மாதிரி 6 போன பால் கேட்ச் அவுட் ஆயிட்டான். நட்டு கையில கேட்ச் போயிட்டு கமின்ஸ் பால்ல he went for a 6. he got out playing that shot. but அந்த சமயத்துல நீ பார்த்தனா no, I'm not defending KL Rahul at all. I'm saying the team itself is a problem team. நாம நேதிகளே சொல்லிட்டு இருக்கேன் இந்த டீம் சான்ஸே இல்லையேதுடா, ஸ்கோப்பே கிடையாதுடா. என்ன bowling கிடையாது, பேட்டிங் கிடையாதுடா. நீ ஒரு bowler சொல்றான் இவங்களால ஒரு can trouble the batsman. one bowler tell me who can trouble the batsman. tell me name one bowler. நம்ம அப்பவே சொல்லிட்டோம்ல மயங்க் யாதவ் இன்ஜூர் ஆனப்பறம் they are going to struggle. மயங்க் வச்சு 2 மேட்ச் வின் பண்ணாங்க. ஒரு ஸ்டாயினஸ் நாக் வச்சு வின் பண்ணாங்க. ஒரு KL Rahul நாக் வச்சு வின் பண்ணாங்க. KL Rahul won the match for them against CSK at Lucknow. Stoinis won with his batting at Chennai. புரிஞ்சுதா? மயங்க் யாதவ் 2 மேட்ச் bowlingல வின் பண்ணான். அவ்வளவு 4 மேட்ச் இப்படி வின் பண்ணாங்க. மீதி 2 மேட்ச் எங்கயோ அப்படி இப்படி வின் பண்ணாங்க. இது மகா போட்லம் சைடு. POTL என்ன டீம் தான் போட்லம். இது மகா போட்லம் டீம். இது இந்த டீம் எனக்கு புரியவே இல்லை. இந்த டீம் போய் எப்படா CSK 2 வாட்டி உத வாங்கினாங்க. ஐயோ டேய் நம்ப முடியவில்லை வில்லை இவங்களா அடிச்சாங்க CSK. Chika அவார்ட்ஸ் இன்னைக்கு யார் என்ன வின் பண்ணாங்கன்னு கையும் வரல காலும் வரல. who was the best bowler of the day? without a doubt Bhuvanesh Kumar Chika. நிஜமா அந்த பசங்க கையும் வரல காலும் வரல. பூவி போலிங் போறச்ச நீ சொன்னல இப்ப ஏன் தெரியுமா பூவி ஏன் இந்த மாதிரி ஆச்சுன்னா வியூவர்ஸ் இப்ப அணி இவ்வளவு நேரம் சொல்லிதானே KL Rahul இன்டென்ட் காமிக்கிற அது காமிக்கல. இது மச்சான் 3 ஓவர் அவன் போட்டான்டா பவர் பிளேல. 6 ஓவர்ல 3 ஓவர் அவன் 3 ஓவர் 9 ரன் நினைக்கிறேன். 2 விக்கெட். அவன் போலிங் பார்த்தா எவனுக்கு கை வர மாட்டேங்குது, காலு மைண்ட் வர மாட்டேங்குது. கையும் வரல காலு வரல மூளையும் வரல. கையும் வரல காலையும் வரல மூளையும் வரல. அந்த மாதிரி போலிங் போட்டான் புவனேஷ் குமார். ஆக்சுவலா இன்னைக்கு வந்து இந்த பிரசன்டேஷன் நான் பார்த்தேன். புவிக்கு ஏதாவது ஒரு அவார்டு கொடுத்துருக்கணும். இன்ஃபேக்ட் they should have given him Bhuvi an award. He deserves a particular award. எதுக்கு bowler கொடுப்பாங்க என்னன்னு தெரியாது. Bhuvi deserves an award. இந்த மாதிரி bowling மத்த 4 overs 12 runs two crucial wickets மச்சான். Marcus Stoinis said actually நீங்க சொன்னப்பறம் தான் நான் இப்ப யோசிச்சு பார்த்தேன். there is no award for bowling. 6s award இருக்கு, 4s award இருக்கு, best economy rate, best wicket அதுக்கெல்லாம் award இல்ல. இல்ல நீ actually speaking in Bhuvanesh Kumar deserves an award. It is so sad for bowlers. In fact if you ask me that it will be a debate between Bhuvanesh Kumar impact or man of the match கூட I would have given Bhuvanesh Kumar. I'll tell you why.
அவன் தான் அந்த டோனியை செட் பண்ணான். யூ ஜஸ்ட் அவன் அனாலிசிஸ் காமிப்பா ப்ரொடியூசர். அவன் 4 overs 12 runs 2 wickets. 4 overs 12 runs. அதுல வந்து 3 overs பவர் பிளேல அந்த 2 விக்கெட் 2 crucial wickets. நீ யார் கொடுப்ப மேன் ஆஃப் மேட்ச்? நீ உண்மையை சொல்லு. I see Chika in any other day Bhuvanesh Kumar Chika, but just இதெல்லாம் ஒரு 9.4 ஓவர்ஸ்ல வந்து this is unseen and unheard of. I'm not saying Travis didn't deserve the award, but I thought Bhuvanesh Kumar deserved an award. He deserved an award. எனக்கு என்னன்னா the more debatable point என்னன்னா இந்த போஸ்ட் மேட்ச் செரமனில அவ்வளவு அவார்ட்ஸ் இருக்கு, bowling கேம்பா ஒரு அவார்ட் இல்ல. ஷூரா Bhuvanesh Kumar deserved an award today. Bhuvanesh Kumar போட்ட bowling அவன் தான் மச்சான் அந்த டோனியை செட் பண்ண பாரு. கமிங்ஸ் பார்த்தா 4 overs 47 runs. அவன் விஜயகாந்த் நல்லா போட்டானுங்க. உன்னட்கட் 2 overs 19 runs, நட்டு 4 overs 50 runs. நீ பார்த்தனா. So Bhuvi definitely deserved an award. அவன் தான் அந்த போட்டு என்னோட ஒப்பீனியன்ல கையும் வரல, கால் வரல, மூளையும் வரல, ரன்னு வரல, என்ன ஒண்ணுமே வரல. நான் என்ன பண்ணுவேன் இவனை வச்சு, நான் என்ன பண்ணுவேன் அந்த மாதிரி ஆனா இந்த பசங்க பேட்டிங். எனிவே நெக்ஸ்ட் அவார்ட் போலாம். பட்டாபாகியம் படா லேகியம் பவர் பிளேயர். It was obviously ரெண்டு சாய்ஸ் தான் சீகா இதுக்கு. Yes, Ayush Badoni did really bat well. சீகா உங்களோட ஃபேவரட், you have to give him credit. He is proving it. ஒரு crisis மோதி he has done it twice. Okay, so, then I give it to him. He did. I'm very frank. See, I have to give the devil its due. He played a very good knock, very useful knock today. He played a very useful knock today. But Ani, you have to understand, we played excellent knock ne solran. But still on the power hitting illa paara avanta. Adan difference. Yeah. See, the T20 format no, the power hitting on one ani. Avana 6 adikku mudla paarpa அந்த பையனால. அந்த பையன் இந்த மாதிரி சிச்சுவேஷன் நல்லா ஆடுவான். When the team is in deep trouble, நீ வந்து கொஞ்ச நின்னு ஆடி 1-2 அடி ஒரு 4 அடி அவன் 4 I got the rupee all the 4 award வாங்கினான் அவன் தான். அதெல்லாம் பண்ண முடியும் அவனால, வேற எதுவும் பண்ண முடியாது அவனால. He cannot do anything more than that. Yeah, so it is only between two people Chika, Abhishek Sharma and Travis Head. இவங்க ரெண்டு பேருக்குள்ள தான். அபிஷேக் சர்மா பட்டாபாகியம் படாடி லேக்கின் அபிஷேக் சர்மா தான். ஏன்னா அவன் பேட்டிங்கே பட்டாபாகியம் படாடி லேக்கின் மாதிரி தான் ஆடுறான் அவன். சில பால் எட்ஜ் பண்ணி சர்ன்னு போகும் தேர்ட் மேன் மேல, சில பால் அதே பால் மிட் விக்கெட் மேல 6 போகும், அதே பால் கவர்ஸ் மேல போகும், அதே பால் நேரா 6 அடிப்பான், அதே பால் இன்னொரு எட்ஜ் வாங்கி ஃபைனல்ல 4 போகும். நீ பார்த்தல எல்லாம் போகும் அவன் பேட்டிங் அடிச்ச. டிராவிஸ் ஹெட்டும் பட்டாபாகியம் படாடி லேக்கின் மாதிரி, பட் டிராவிஸ் ஹெட் இன்னும் கொஞ்சம் சயின்டிபிக்கா பட்டாபாகியம் படாடி லேக்கியம். அபிஷேக் சர்மா தில்லுக்கு துட்டு. அவன் ஆக்சுவலா நான் தில்லுக்கு துட்டு கொடுக்குறதா பட்டாபாகியம் படாடி லேக்கியம் கொடுக்குறதா தெரியல எனக்கு. Yeah, so we'll split the award and the ரெண்டு அவார்டும். So we'll go with Abhishek Sharma as your Pattabhagyam Padati Legium player of the match, and Dillik Dudde, the biggest impact player of the match. I'll give it to Travis Head so that we are fair to everybody in this. அந்த மாதிரி இல்ல ரிவர்ஸ் பண்ணு. Anything is okay. Both of them, in all honesty, both of them deserve this award, Chika. ஏனா அதனால ரெண்டு பேருக்கு ரெண்டு அவார்ட் கொடுத்துடுறா. தில்லுக்கு அவார்ட் sixers Chika between both of them. 14 6 நீங்க 58 பால்ஸ்ல வந்து 167 அடிச்சிருக்காங்க Chika. I mean ஐயோ இந்த மாதிரி ஒரு இன்சேன் பேட்டிங் மேட்ச் ஆயிது. இது வந்து பார்க்கிறதுக்கு ஜாலியா இருந்தது. எனக்கு என் வைஃப் டியர் வேஸ் அவள கிரிக்கெட்லாம் பாக்க என்னமா இது இப்படி அடிச்சிட்டு இருக்கா, இது 6 அடிச்சிட்டு இருக்காங்க. இது என்ன சொன்னா இது வந்து மோர் தென் என்டர்டைன்மெண்ட் மேட்ச் மாதிரி ஆயிடுது. இது புக் கிரிக்கெட்டுக்கு மேல. சில டைம் எங்க வீட்டு நான் சின்ன வயசுல விஜய் நாங்களாம் எங்களோட டிராயிங் ரூம்ல ஆடுவோம். இங்க டப்பக்கிட்டு பட்டா இங்க பட்டா 6, இங்க பட்டா 4, இங்க பட்டா 6 என்னடா அவங்க 148 ரன்ஸ் 165 6 4 அடிச்சிருக்காங்கடா. அந்த பசங்க ஸ்வெட் பண்ணி 1s 2s அவங்க 1s 2s அதுல போய் ரன் அவுட் வேற 1s 2s ஆச்சு ரன் அவுட். இந்த 1s 2s அவங்க அடிச்சு கஷ்டப்பட்டு 1 2 முக்கி 1 2 1 2ன்றா. ஏன் இந்த 1 2 முக்கற முடியா 1 டங்கு நீ அடியா டங்கு டிங்கிலிக்கா ஆடுறாங்க இவங்க. பாத்தியா டிஃபரன்ஸ் பெட்டி ரெண்டு டீமுக்கு பேட்டிங். ஆமாயா. I mean, okay. Anyway, let's move on. Next award going to Mukumala Raja Best Fielder Award. ரெண்டு மூமெண்ட் இருந்தது Chika. ஒன்னு நிதிஷ் ரெட்டி and இன்னொரு வந்து சன்வீர் சிங். Both of them சரியான கேட்ச். I will lean towards நிதிஷ் ரெட்டி slightly Chika. ஏன்னா அந்த பவுண்டரி லைன் அந்த மாதிரி ஒரு presence of mind வச்சுக்கிறதுக்கு I thought it was really a good moment in it. And middle of the bat it went to the middle of the bat and மறக்காத crucial wicket of Quinton de Kock மச்சான். அந்த பால் மட்டும் Quinton de Kock 6 அடிச்சான்னு வெச்சுக்கோ, he would have come into rhythm. அதனால தான் நிதிஷ் ரெட்டி சன்வீர் சிங் கேட்சஸும்
பிளஸ் புவனேஸ்குமார் bowling-ம் was the turning point of the match. அங்கதான் அவன் புஷ்னு காத்து லோகோ ஷெட்ல அப்பயே அமிச்சாங்க. லோகோ ஷெட் போ தள்ளுடா எல்எஸ்ஜி லோகோ ஷெட் ஜெயண்ட்ஸ் அப்படின்னு போட்டு அமிச்சாங்க. எல்எஸ்ஜி லோகோ ஷெட் ஜெயண்ட்ஸ் லோகோ ஷெட் கூட அமிச்சாங்க அவங்கள போட்டு. சரி, நெக்ஸ்ட் அவார்ட் பொட்லம் அவார்ட். எஸ், இந்த தான் பொட்லம் அவார்ட். இதுதான் நான் வெயிட்டிங். உனக்கு யாரு பொட்லம் அவார்டு? நீ சொல்லு பொட்லம் அவார்டு. நீ சொல்லு பொட்லம் அவார்டு யாரு பார்க்கலாம்? கேஎல் ராகுல் டெஃபினட்டா இந்த அவார்ட் இன்னைக்கு அவருக்கு தான். நான் டீமே போட்லன்றே நீ கேஎல் ராகுல் இல்லடே போடா. அது டீமே போட்ல டீம் அது. நினைச்சேன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சொல்லி டியவியஸ் நீங்க உங்க கமெண்ட் போடுங்க டியவியஸ். நான் டீமே பொட்லமான ஆடுனாங்க நீங்க. அவன் கேஎல் ராகுல்னா அவன் பொட்லம்னு கேஎல் ராகுல்ன்ற இது பொட்லம் டீம் இது. பொட்லமா ஆடுனாங்க. பேட்டிங்ல பொட்லம், bowling-லயும் பொட்லம், ஃபீல்டிங்லயும் போட்டலாம், எதெல்லாம் போட்டலாம் பண்றாங்க சொல்லு பார்க்கலாம். சரிடா, ஒரு பேட்ஸ்மேன் போட்டலாம். இது ஆயுஷ் பதோனி, நிக்கலஸ் பூரான் நல்லா ஆடினாங்க பேட்டிங்ல அட்லீஸ்ட், அதாவது சொல்லலாம். அச்சா, நிக்கலஸ் பூரானும் அந்த ஆயுஷ் பதோனி பாரு, they had to do the job, restructuring job which any team will do at that stage. Not necessarily. Okay, Ani, the bowling was the team was put in that position la, so அத நீங்க பார்க்கணும். சரி, யார் போட்டா? டீமே தான் போட்ட. பொட்டலாம் டீம் இது மச்சான். இந்த டீம் நீ பார்த்தனா, நான் சொல்லிட்டேன் எப்படி வின் பண்ணிருக்காங்க. 6 மேட்ச் போன பாம்பே மேட்ச் 140 அடிக்கு ஹஸ்பண்ட் பப்ஸ் சேஸ் பண்ணாங்க. போன மும்பை இந்தியன்ஸ் கிராஸ் வின். அவங்க மும்பை இந்தியன்ஸ் லக்னோ அதுவும் 140 அப்படிதான் வின் பண்ணாங்க அவங்க. அந்த அதே வந்து அவங்க 19வது 20வது வின் பண்ணாங்க 140 அடிக்கிறதுக்கு. சோ அந்த மாதிரி டீம். அவன் நவீன் உள்ள இப்படின்றான், போட நவீன் அடிக்கிறான். அவனை பசாம அவனெல்லாம் போட்டு ஏன்னா ஒரு போலிங்ல ஒரு பைட் இருக்கு. ரவி பிஸ்டா இப்படின்றான். அவன் ரவி பிஸ்டா இன்னும் விக்கெட் எடுக்க மாட்டான். ஏன்னா பாத்துட்டான், அவன் ஒன்லி நேரம் தான் போலிங் போடுவான். கூகுளியும் வராது, டர்னும் வராது, அன்லெஸ் தி டர்னிங் விக்கெட். அவங்களுக்கு they lost their own thing. ஒண்ணுமே புரியல அவங்களுக்கு. ஏன்டா ஒருத்தன் ஹூடான்னு வச்சிருக்க, அவனை நம்பர் 3 தான் அனுப்பு போட்டு அவன் அடிக்க சொல்லு. 4 அனுப்பு. அவன் அடிக்கிறது தான் வச்சிருக்கீங்க. நீங்க நல்லா ஒரு வாட்டியாவது சரி ஃபேரா ஒரு அவார்ட் கொடுப்பீங்கன்னு பாத்தீங்கன்னா ஹோல் டீம்டே சொல்லிட்டீங்க. இது வந்து டீமா கேஎல் ராகுல் நம்ம சீக்கா வியூஸ் சொல்லிட்டோம். அவங்க என்ன சொல்றாங்க நான் ஒத்துக்கிறேன். அவங்க நம்ம கம்யூனிட்டி It's an individual award, Chika. It's an individual award. So individual award கிடையாது. இது team deserves it. The team deserves the பொட்லம் அவார்ட். இது ஆக்சுவலா பொட்லம் அவார்ட் கிடையாது டீமுக்கு, மகா பொட்லம் அவார்ட். ஏன்னா இது குரூஷியல் மேட்ச் அவருக்கு. மறக்க குவாலிஃபிகேஷன் குரூஷியல் மேட்ச். ஒரு anyway, crucial match and சொன்னீங்க. Let's go straight to the points table, Chika. Let's see what it has done. SRH அவ்வளவு ஈஸியா விட்டு பாரு. ஏற்கனவே 100 பிரமாதம் எல்எஸ்ஜிக்கு -0.77. இப்ப 2 மேட்ச் வின் பண்ணாலும் அவங்க ஆட வேண்டியது மும்பை இந்தியன்ஸ் ஆடணும், எல்எஸ்ஜி இன்னும் டெல்லி கேபிட்டல்ஸ் ஆடணும் 2 மேட்ச். போறதே டெல்லி கேபிட்டல்ஸ். ஆஹா, மும்பை இந்தியன்ஸ் eliminated. They have to play against Mumbai Indians. ஒரு மேட்ச் இருக்குன்ற எல்எஸ்ஜி கிட்ட. Okay, Chika, what this has done in the victory with against idunala, there is still a possibility for Delhi Capitals to come up, Chika. Obviously, and the net run rate is going to be a huge factor, but this kind of CSK இது kind of இது வந்து in the top 4 I think will kind of remain the same in தோணுது, Chika. அவ்வளவு இருக்கும். டாப் 4 அப்படியே தான் இருக்குமே. சிஎஸ்கேக்கு மச்சான் நீ பார் மச்சான், சிஎஸ்கேக்கு ஜிடி ஒரு குட் ஸ்ட்ரெயின் அடுத்த மேட்ச் கமிங் 10ஆம் தேதி குட் ஸ்ட்ரெயின். ஆர்ஆர் வந்து 12ஆம் தேதி. கடைசியில ஆர்சிபி மேட்ச் 18ஆம் தேதி. சோ சிஎஸ்கேக்கு நல்ல தேர் சிட்டிங் பிரிட்டி. அவங்க சிஎஸ்கே ஜாலியா வேடிக்கை பார்ப்பாங்க. எஸ்ஆர்ஹெச்க்கு வந்து 2 ஈஸி மேட்ச். அவனுக்கு குட் ஸ்ட்ரெயின் ஒன்று இருக்கு, பஞ்சாப் இருக்கு எஸ்ஆர்ஹெச்க்கு. போட்டா எஸ்ஆர்ஹெச் எஸ்ஆர்ஹெச் எடுத்து ஒன்று அடிச்சா அவங்க த்ரூ இப்போ புரிஞ்சுக்கோ என்ன. சோ எஸ்ஆர்ஹெச் 2 அடிச்சா they will probably அவங்க 2 அடிச்சானா அவங்க 19 கூட போலாம். சிஎஸ்கே 3 வின் பண்ணா அவங்களும் 18 பாயிண்ட்ஸ் போயிடலாம். புரிஞ்சுக்கோ, அதுவும் இருக்கு. சோ இப்ப எல்லா மேட்சும் நல்லா தான் இருக்கும். உனக்கு 7 மேட்ச்னா இனிமே குவாலிஃபிகேஷனா சான்ஸே கிடையாது. ஒன்னு மச்சான் கடைசி மேட்ச் டிசி வாஸ் எல்எஸ்ஜிடா. ஒன்னு கூட நான் வந்து ரூல் அவுட் பண்ண மாட்டேன் ஜிகா. 7ல நல்ல நெட் ரன் ரேட் யார் வச்சிருக்காங்களோ ஒரு குவாலிஃபை யார் ஒண்ணு இல்ல. டிசி யார் ஆடுறான்னு பார்க்கலாம். இப்போ லெட்ஸ் சே டிசி டீம் போடுப்பா. டிசி யார் ஆடுறாங்க? பெங்களூர்ல ஆர்சிபியோட பேட்டிங் விக்கெட்ல ஆடுறாங்க. நீ என்ன நினைக்கிற? நீ ஓகே உண்மையை சொல்லு. நேற்றுக்கு மேட்ச் பார்த்த இந்த ஃபார்ம்ல டிசி எல்எஸ்ஜியோடையும் ஆர்சிபியோட எப்படி ஆடுவாங்க நினைக்கிற? டிசி ஆர்சிபி லுக்கிங் ஆர்சிபி என்ன
யார் bowling RCB யார் போடுவாங்க? லுக்கிங் யார் bowling போடுவாங்கன்னா லாஸ்ட் மேட்ச் நம்ம அவங்க அந்த ஃபார்மேஷன் போன அப்புறம் நல்லா இருக்கு சீக்கா. அவங்களோட bowling அட்டாக்கும் டீசென்ட்டா பண்றாங்க அந்த இந்தியன் bowlers. They are not Macha, bowling badly at all. I'm not saying the Indian bowlers bowled very well. Yes, they are bowled very well. That Vaishak Vijayakumar bowled very well. Karan Sharma bowled very well. Everybody Mohammad bowled Siraj very has well. started bowling well again. Mohammad Siraj bowled well last match. I accept with you everything. I agree. I give it to you in everything. Let's put it this way. நேத்து யாரோட ஆடினாங்க டிசி? நேத்துக்கு யாரோட ஆடினாங்கன்னா டிசி ஆர்ஆர். ஆர்ஆர் நல்ல மேட்ச் தான். One of the best bowling sides in the one of the best bowling sides in the whole tournament today. Yeah. எப்படி பொளந்தாங்க நேத்துக்கு? That is because of one particular man, Jake Fraser McGurk. Actually, in all honesty, you have to give DC its due credit. ஏனா அவங்க வந்து ஒரு சம மொமெண்டம்ல இருக்காங்க. They formed as a team மச்சான். அவங்களுக்கு bowling இருக்கு, batting இருக்கு மச்சான் அவங்களுக்கு. அதான் அட்வான்டேஜ் அவங்களுக்கு. அவன் எவன அபிஷேக் போறவன் வரான், அவன் வந்து பொளக்கறான் போட்டு. நாளை வந்து வார்னர் வந்து அன்ஃபிட்லாம் கிடையாது. வார்னர் உட்கார வச்சிட்டாங்க. நீ வானான்ட்டாங்க. நீ ஆடுறா நாங்க வின் பண்றோம், நீ உள்ள உட்கார்ந்து போட்டாங்க. சரி ஓகே சீக்கா, that time சீக்கா pyramid performance of the week, pyramid of performance. ஹெட் பத்தி நான் கொஞ்சம் பேச டிராவிஸ் ஹெட். என்னமா மச்சான் இப்படி ஆடுறான் அப்படி? டிராவிஸ் அவரை பத்தி பேசலாம் சீக்கா. அவரை பத்தி பேசலாம். ஏன்னா இந்த பெர்ஃபார்மன்ஸ் இதுல வந்து இப்போ வரப்போகுது. அவரோட நேம் தான் ரோ நம்பர் 2ல வரப்போகுது. ஏன்னா Phil Salt, not because of his own doing, just purely because of Travis Head banging the door, but still not number 1. Yana Sunil Narine still maintains that number 1 position. Sanju Samson is at number 2. Travis Head along with Sanju Samson, இவங்க ரெண்டு பேர் row number 2ல. Ruturaj Gaikwad, Riyan Parag and Phil Salt in row number 3. Jasprit Bumrah, Andre Russell, Jake Fraser McGurk சீக்கா. எனக்கு வந்து entrant at 4th along with Kuldeep. 4th ரோல கூட மச்சான் அவனை 3rd ரோல போடு. நீ யார் தூக்குவேன் 3rd ரோல? என்ன காட்னா நீ வந்து ரியான் பராக் 4th ரோல போடு, இவனை 3rd ரோல போடு. என்ன சீக்கா இப்போதான் ஒரு லாஸ்ட் வீக் தான் ரியான் பராக் வந்து 2nd ரோல இருக்கணும்னு ஆடினேங்க. ஒரு மேட்ச் அதுக்கு அப்புறம் ஆடினாரு. அந்த ஒரு மேட்ச் இல்லடா. கீழ போயிட்டீங்களா? இல்லடா ஒரு மேட்ச் இல்லடா. ஜேக் ஃப்ரேசர் உனக்கு 2nd ரோல போட மாட்டான். அவன் ஆடுறது எவ்வளவு மேட்ச் ஜேக் ஃப்ரேசர்? Surely because he's only played 7 matches சீக்கா. or else நீங்க சொல்ற அது எவ்வளவு மேட்ச் அடிச்சிருக்கான்? 450s in the 7 games சீக்கா. எவ்வளவு மேட்ச் வின் பண்ணி கொடுத்திருக்கான்? சீக்கா ரியான் பராக் is also right there. அவர் அடிச்ச எல்லா 50 வின். நான் ரியான் பராக் பத்தி சொல்லவே இல்லடா. I am saying between ஜேக் ஃப்ரேசர் ரியான் பராக் யார் அந்த 3rd ரோல போடுவே? நான் என்ன சீக்கா ரியான் பராக் just because அந்த ஒரே நாக் தான் சீக்கா. அந்த 77 ஹைதராபாத்துக்கு அப்புறம் அந்த ஒரே நாக் தான். அந்த 27 அதுக்கு அப்புறம் he had only 1 inning. so அதனாலயே வந்து I wouldn't put him down. நீ தான் சொல்லுவல இம்பாக்ட் அந்த ரிசல்ட் ஆஃப் தி மேட்ச் சொல்லுவ இல்லையா? ரியான் பராக் has had that kind of impact also சீக்கா. and his team number 2 ஹைதராபாத் 77 அடிச்சு they lost the match also இல்லையா? அதுக்கு நான் சொல்ல வரேன். கரெக்ட் தான். அதுதான் ஜேக் ஃப்ரேசர் மினட் போடு. But Riyan Parag's team overall has done way better than Delhi Capitals. அதே தான் SRH நல்லா பண்ணிருக்காங்க. SRH is behind Rajasthan Royals சீக்கா. மறக்காத மச்சான் for all you know SRH ரெண்டு மேட்ச் வின் பண்ணா அவங்க ராஜஸ்தானுக்கு பின்னாடி தள்ளிடுவாங்க. நெட் ரன் பாரு. மறக்காத மச்சி அவங்க அடிச்சாங்கனா நெட் ரன் அடிப்பாங்க. எனக்கு இது மட்டும் சொல்லுங்க. in 1 week நீங்க என்ன சொல்றீங்கன்னா ரியான் பராக் after just 1 innings you are saying come back down Jake Fraser. Now Sanju's gone back to 2 because it was brilliant knock yesterday. I agree with give it to you right. Yesterday he almost won the game single handed. I give that to you. Travis said no questions asked. Okay. Ruturaj Gaikwad no questions asked. Phil Salt also no questions asked. I'm just saying between Riyan Parag and Fraser McGurk, I thought Fraser McGurk deserves the 3rd row. என்னோட ஒபினியன் நான் இப்பதான் போடுவேன். நீ போட்டனா நீ கதறி நான் ஒரு ரூல் நான் ஃபார்ம் நீங்க ஏன் ரூலுக்குன்னு இல்ல சீக்கா. because he is the only middle order batter அந்த லிஸ்ட்ல சீக்கா. அதனால தான் see batting opening is உங்களுக்கே தெரியும் coming in at number 4 and number 5 and dominating the game. ஒரு T20 cricketல one of the toughest positions to bat actually number 4 and number 5. ஏனா அந்த overs between 6 to 16 நீங்க ஆடுவீங்க most of the times. ஜேக் ஃப்ரேசர் என்ன குறச்சல அவன் ஒரு மேட்ச் நம்பர் 3 தான் ஆடுனாவன். just surely because Riyan Parag has played more number of games. எல்லா மேட்சும் ஆடி இருக்காரு ரியான் பராக். right from the beginning he has been consistent. அவ்வளவுதான். அப்படி நீங்க பாத்தீங்கன்னா ஜேக் ஃப்ரேசர் மெக்கர்க் has a fair point to even say நான் நம்பர் 2ல இருக்கணும்னு. because he is definitely a huge part.
along with Jake Fraser McGurk, Kuldeep Yadav definitely na fourth row la. Jasprit Bumrah, if you really ask me, should be in the row number 2. அதுதான் எனக்கு வந்து டவுட்டே கிடையாது அதுல. In all honesty guys, na teams performance and impact on teams winning ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால ஜஸ்பிரீத் பும்ரா நம்ம 4வது ரோல வச்சிருக்கோம். பட் வாட் he is doing இன்னைக்கும் பார்த்தோம். What he is doing as a bowler, 6.1 at the depth, opening and death. ஓப்பனிங்ல வந்து 5.6. his overall economy is 5.6 in the season. So அப்படினா நீ ஒன்னு பண்ண, அவனை தூக்கி நடுவுல போட்டு 1க்கு 2க்கு நடுவுல போட்டு 1 ரன் ஒரு ரோ போட. But okay, last row Chika, Abhishek Sharma, Shivam Dube has dropped 2 positions ஏனா back to back zeros நால, but we still maintain him because நம்மளுக்கு தெரியும் Dube ஓட effect. Varun Chakravarti has definitely elevated. Natarajan drops out ஏனா last 2 match wicketless has been expensive. Surely na Bhuvi ki perikam because of the impact the last 2 games he's created in winning. And Sandeep Sharma obviously 2 crucial matches win பண்ணி கொடுத்திருக்கான் Bhuvanesh Kumar. Hats off to him. And Abhishek Sharma consistency. அவனும் கன்சிஸ்டன்ட்டா அடிச்சு மச்சான். அவன் அடிச்சான டிராவல்ஸ் கன்சிஸ்டன்ட்டா அடிறான். அவன் என்ன 400 ரன்ஸ் மேல அடிச்சிருக்கான் இந்த சீசன்ல Abhishek Sharma. And போட் அடிச்சான பாரு 75 not to 31 46 34 37 29 63. அவன் 205 strike rate Chika. எவ்வளவு? 205. யப்பா அம்மா போலர்ஸ் போட்டு என்னடா பண்ணுவாங்க இந்த போலர்ஸ் எல்லாம் போட்டா என்னதான் பண்ணுவாங்க. பட் வருண் சக்கரவர்த்தி அவன் 2 மேட்ச் அடி வாங்கினான், அதுக்கப்புறம் திருப்பி இஸ் கம் பேக் டு தி வின்னிங் வேஸ். பாரு அதான் கிரேட். 3 for 30, 2 for 22, 3 for 16, அந்த 1 for 0 for 40 அடி வாங்கினான் அந்த மேட்ச். 1 for 36, 2 for 36, 1 for 30. மீதி எல்லாம் பார்த்தா பிரில்லியன்ட். அந்த 2 மேட்ச் அடி வாங்கின 1 for 55 அந்த சன்ரைசர்ஸ் மேட்ச், ஒரு இன்னொரு மேட்ச் வந்து 0 for 46 பஞ்சாப். 2 மேட்ச் தான் அடி வாங்கியிருக்கான். Outstanding performance by Varun Chakravarti. Actually, he's gone unnoticed. He's gone under the radar, and as usual, he's second the highest wicket taker in the tournament. As usual, எப்பவே பாவம் அந்த பையன். எல்லா தடவையும் நம்ம வந்து அவரே சொன்னாரு, எல்லா தடவையும் he's going under the radar every year, Chika. I mean, நீங்க கரெக்ட்டா. Why don't you put him in the 4th row and put Russell in the 5th row? But he is the top throw. Even he is the wicket taking the captain and the purple cap holder Vistika Ipa. Chika ella match Andre Russell edadu pandra Chika either with the bat. Hey adhe நான் அவனுக்கு Varun Chakravartiyo. Chika பாருங்க Chika 4 10 11 12 Chika 13 wickets Chika. But நீ Varun Chakravarti எடுத்து ஸ்டாட்ஸ் போடுப்பா. நீ Varun Chakravarti ஸ்டாட்ஸ் போடுப்பா. Chika he's got the same number of wickets as Varun Chakravarti. Varun Chakravarti பாரு மச்சான் எல்லா மேட்சும் பண்ணிருக்கான். Yeah Chika, Andre Russell has got the same number of wickets as Varun Chakravarti. 13 wickets and he's got that much in batting also. Andre Russell should be higher. இல்ல Varun Chakravarti அவன் தான் வின் பண்ணி கொடுத்திருக்கான் 3 நாள் மேட்ச். Chika Andre Russell வந்து அந்த மேட்ச் வந்து bowlingல வின் பண்ணி கொடுத்தாரு Chika. ஞாபகம் இருக்குங்களா இல்லையா? அவர் bowlingலயும் வின் பண்ணி கொடுத்தாரு. the Russell நீ குதிப்ப. எனக்கு வந்து ஐ திங்க் வருண் சக்கரவர்த்தி ஆண்ட்ரே ரசல் வேணா நான் மாத்திடுவேன். ஏன்னா மச்சான் நீ மறக்காத Chika how do you ஸ்பின்னரா வந்து இந்த மாதிரி விக்கெட்ஸ் ஸ்பின்னரா வந்து bowling போட மொத்து நாங்க ஃபர்ஸ்ட் 10 மேட்சஸ்ல. இப்பதான் ஸ்பின்னர்ஸ்க்குலாம் கொஞ்சம் உயிர் வந்திருக்கு. Chika நீங்க வருண் சக்கரவர்த்தி 4th row change with Andre Russell சொல்லும்போது Chika Andre Russell has also got 13 wickets. Yes, Varun Chakravarti 16 wickets, but look at that. Batting lieu he's done, bowling lieu he's done, and at crunch situations he's come and won them the match in his bowling also. நீ சும்மா உனக்கு ஆண்ட்ரே ரசல் ரொம்ப பிடிக்கும்னா எனக்கு எப்படி கேஎல் ராகுல் பிடிக்குமோ உனக்கு ஆண்ட்ரே ரசல் பிடிக்கும் உனக்கு. மச்சான் ஒன்னு ஞாபகத்தை வச்சுக்கோ மச்சான். ஃபர்ஸ்ட் 7 மேட்ச் இந்த விக்கெட்ஸ்ல ஸ்பின்னர்ஸ்க்கு எல்லாம் பால் இறங்கவே முடியாது. டான்ஸ் ஆட விட்டுருக்கான் வருண் சக்கரவர்த்தி. Chika கோல்கட்டால ஃபாஸ்ட் பவுலர்ஸோட ரெக்கார்ட் வந்து செம்ம பூரா இருந்திருக்கு. நீங்க போய் பாத்தீங்கன்னா எக்கானமி ரேட் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் இஸ் 8, எக்கானமி ரேட் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இஸ் மோர் தென் 11. அதுல நீங்க அகைன் ரெண்டாவது பாயிண்ட் ஆஃப் கன்டென்ஷன் நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. நான் பொட்டலம் எல்எஸ்ஜி ஃபுல் டீம் பொட்டலன்றேன், இவன் கேஎல் ராகுல் பொட்டலன்றான். நான் வருண் சக்கரவர்த்தி 4th ரோல இருக்கணும்ன்றேன், இவன் வந்து 5th ரோல்ன்றான். நான் வந்து ஃப்ரேசர் மேக்கர் 3rd ரோல இருக்கணும்ன்றேன், இவன் வந்து ஃப்ரேசர் 4th ரோனா. 4 points of contention. மீதி எல்லாம் ஒரு கண்டென்ஷனே கிடையாது. நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஃப்ரேசர் மெக்காக்னால தான் டெல்லி கேபிட்டல்ஸ் உயிர் வந்தது.
செத்து போன டீம் அது, செத்து போன டீம். பொசுக்கு அமிச்சிட்டாங்க, ஊதிட்டாங்க டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு, ஊதிட்டாங்க, போயிடுச்சு உள்ள போன டீம் திருப்பி உள்ள கொண்டு வந்திருக்காண்டா. பப்பர டீம் அது ஆக்சுவலா. சீக்கா நீங்க போய் எடுத்து பாத்தீங்கன்னா ரியான் பராக் வந்து எல்லா மேட்சும் நின்னு இருக்காரு. சஞ்சு சார் ரியான் பராக் நான் ஒத்துக்கிறேன், நான் எல்லா மேட்ச் பிரமாதம் பண்ணுங்க, இல்லன்னு சொல்லடா. ஆனா சிங்கிள் ஹேண்டா ஒரு பிளேயர் லாஸ்ட் வீக் தான் திருப்பி அதே பாயிண்ட்க்கு போகாதீங்க ஜிகா. லாஸ்ட் வீக் தான் ரெண்டாவது ரோல்ல இருக்கணும்னு. ஆமா பாபா, நீ லாஸ்ட் வீக் தான் அதுக்கு அப்புறம் அந்த ஃப்ரேசர் மேக்கர் லாஸ்ட் 2 வீக்ஸ் அதே லாஸ்ட் வீக்ல என்ன அடிச்சிருக்கான் பாரு ஃப்ரேசர் மேக்கருக்கு. போலர்ஸ் கையும் வர மாட்டேன்றது, காலும் வர மாட்டேன்றது, கேப்டனுக்கு மூளை வர மாட்டேன்றது, அப்படி போடுறாங்க ஃப்ரேசர் மேக்கர் வச்சு. போல்டே போட்டு கைட்ட நெட் கைட்டு விட்டாங்க. மச்சான், you look at this, see the impact is created in the dressing room of Delhi Capitals. அவன் வரதுக்கு முன்னாடி டீம் அது, புரிஞ்சுக்கோ. Chika, I think Riyan Parag has also created a huge impact. I'm not saying no, I give to Riyan Parag. He should be a second bowler. Is not easy. And Andre Russell, the all-rounder, edges over Varun Chakravarti. 13 wickets, match-winning performances both with the ball and bat. So, Macha, one player who's made a difference for the entire team. At least one of the, what should I say, ஆறாவது பட்லர் இருக்கான், ஜெய்ஸ்வால் இருக்கான், அப்பப்ப அடிக்கிறான், சஞ்சு சாம்சன் இருக்கான், ரியான் பராக் இருக்கான், போலிங் போல்ட், அதே மாதிரி சந்தீப் சர்மா, அவன் அப்படியே செஹல், அஸ்வின் மேனேஜ் பண்ணிடுறாங்க. ஒரே ஒரு ஆள் இவங்களுக்கு பேட்டிங்ல அப்படியே லிஃப்ட் பண்ணிருக்கான் டீம். One man who's lifted the team completely to winning positions all matches. So யாருக்கு நீ கிரெடிட் கொடுப்ப? One man who just lifted the team கொடுப்பியா? அந்த அப்பேற்பட்ட வார்னரே உட்கார வச்சிருக்காங்க. அவன் சிக்கு கிக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நல்லாதான் இருக்கான் வார்னர். உட்கார வச்சிட்டாங்க. நீ உட்கார, தேங்க்யூ, நீ வேர்ல்ட் கப் போய்க்கோ, இந்த சின்ன பையன் ஆடிக்கிறேன்ட்டு. Yeah, see, I surely I agree to every point நீங்க சொன்னது, absolutely undoubtedly. But Riyan Parag every game ஆடி இருக்காரு. Jake Fraser McGurk has only played 7 games. நீ புடிச்ச மசலுக்கு 3 கால் இல்ல, நான் புடிச்ச மசலுக்கு 4 கால். Batting at number 4 and doing it is a lot harder according to me, Chika. Batting at number 4 வேற விஷயம். Batting, opening the batting and playing against some good bowlers also a different thing. Don't forget, he scored against Mumbai Indians, against Bumrah and Co. He scored against Bolt, against Rajasthan Royals. He scored against the best teams, best bowlers also. So did Riyan Parag, Chika. என்ன பண்ண சொல்ற இப்போ? ரியான் பராக் 4வது அனுப்பு, 3வது அனுப்பு தான் சொல்றேன். நான் வெளில அனுப்புன்னு சொன்னா ஒண்ணு. நான் இதுக்கு தான் வச்சுப்பேன். எனிவே, Chika போடியா? இல்ல இவன் லாட் லபக்தா சாய்வன். Chika போடியா? அவன் சைடுல அவன் பீரியட் போடா, என் சைடுல என் பீரியட் போடியா? நான் ஒத்துக்க மாட்டேன். இவர் சொல்றதுல நான் தலையாட்டணுமா? கதையா இருக்குது. சாரி தெரியல. நான் சொல்றது ப்ரொடியூசர், நீங்க பண்ணி போடுறீங்களா இல்ல பாருங்க. நீங்க ப்ரொடியூசர் Chika கம்யூனிட்டில போடுங்க இந்த 2 ஓட்டு. லெட் தி ஃபேன்ஸ். நான் 3 ஓட்டு, என் 3 மாறுது, 2 தான் மாறுது. 3 பா வருண் சக்கரவர்த்தி ரசலுக்கு பதில், ஃப்ரேசர் மெக்கருக்கு வந்து இவனுக்கு பதில். யாருக்கு? ரியான் பராக் பதில். 2 தான் போனா போகுது, 2 தான் போ. கரெக்ட். ஓகே, anyway, let's move on. இன்னும் ஒரே ஒரு கேம் இருக்கு நாளைக்கு. அகைன் ப்ரொடியூசர் பாயிண்ட்ஸ் டேபிள் வந்து போட்டீங்கன்னா கிளியரா தெரியும் என்னதுன்னு. Anyway, looking at the points table, Chika, Mumbai Indians officially eliminated. இதுக்கப்புறம் அவங்களால திருப்பி வந்து என்ன பண்ணாலும் உள்ள வர முடியாது. So we are looking at RCB versus PBKS. யாரா ஒருத்தர் வந்து officially eliminate ஆயிடுவாங்க அந்த மேட்ச்ல. So let's go straight in. RCB versus PBKS. Who are you predicting to win? அது என்ன உப்பு ஜப்பானி ஊருக்கு மாங்கட்ட மேட்ச் இது? உப்புக்கு ஜப்பானி ஊருக்கு மாங்கட்டன்னு ஒரு மேட்ச் இருக்கு தெரியுமா? நாங்கலாம் சின்ன வயசு உப்புக்கு ஜப்பானி ஊருக்கு மாங்கட்ட வின் பண்ண போறாங்க. they are going to வின் பண்ணா என்ன? வின் பண்ணிட்டு போறாங்க. அது உப்புக்கு ஜப்பானி ஊருக்கு மாங்கட்ட டீம் இது. இது மேட்சே உப்புக்கு ஜப்பானி ஊருக்கு மாங்கட்ட. அதுதான் ஆனு கம்பல்சரி. பிசிபி வந்து ஆட்டு போவாங்க, ஆர்சிபி வந்து ஆட்டு போவாங்க. பட் ஆர்சிபிக்கு மறக்காத, அதே கிரவுண்ட்ல அந்த ஊர்ல அடிச்சா அவங்களுக்கு நல்ல ட்ராக் ரெக்கார்டே கிடையாது. அவங்க நாட்டுல படிச்ச கிறிஸ் கெயில் இருக்கிற காலத்துல நல்ல ட்ராக் ரெக்கார்டு கிடையாது உங்களுக்கு. சோ எனக்கு தெரியாது, ஆர்சிபி வாங்கினாலும் வாங்கிடுவாங்க நாளைக்கு. சோ யாரு வின் பண்ண போறாங்கன்றீங்க? பிபிகேஎஸ் வின்ன்றீங்களா நாளைக்கு? பஞ்சாப் வின்னா? சொல்ல முடியாது. பஞ்சாப் வின் பண்ணாலும் பண்ணிடுவாங்க. அது பஞ்சாப் ஒரு மாதிரி டீம் வச்சு, அது அந்த டீம் அவங்களுக்கே தெரியாது எப்படி ஆடுறாங்க, என்ன பண்றாங்கன்னு. அது பஞ்சாப் அந்த மாதிரி டீம். அது பஞ்சாப் வந்து திடீர்னு ஒரு நாள் நல்லா ஆடுவாங்க, திடீர்னு அப்செட் பண்ணுவாங்க, திடீர்னு வந்து புஷிங் போயிடுவாங்க, போன மேட்ச் போன மாதிரி. ஸோ அந்த மாதிரி டீம் இது.
see, RCB is a structured team, very, very well structured team. Okay, so I'm not saying Punjab will win, but I won't be surprised if Punjab wins. Is what I'm trying to tell you. சரி, ஓகே. இது என்ன ராம ஆண்டானா ராவண ஆண்டான எனக்கு ஒரு கவலையும் இல்ல. இவன் வின் பண்ணானா அவன் வின் பண்ணானே எனக்கு ஒரு கவலையும் இல்ல. பஞ்சாப் வின் பண்ணியா வின் பண்ணிக்கோ, ஆர்சிபி வின் பண்ணியா வின் பண்ணிக்கோ. எப்படி 18ஆம் தேதி ஆர்சிபி போட்டு மொத்துவாங்க நம்ம பசங்க வந்து. அது போட்டு சிஎஸ்கே இருக்காங்களே 18ஆம் தேதி போட்டு அங்கே பார் கமன் பார், இங்கே பார் பிஹெச்எல், இங்கே பார் அங்க பார் விதான் சௌதா அப்படின்னு அடி போறாங்க. 18ஆம் தேதி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் இங்க மெட்ராஸ் நிறைய பேர் டிக்கெட் கேக்குறாங்க. மெட்ராஸ் சார் எனக்கு 18ஆம் தேதி மேட்ச் வேணும் சார், ஆர்சிபி சிஎஸ்கே மேட்ச் வேணும்ன்றாங்க. அங்க போட்டு ஒரு மொத்துவாங்க பாரு நம்ம பசங்க. அதுக்கப்புறம் ஓடியே போடுவாங்க. அதுக்கப்புறம் மேட்ச் கிடையாது யாருக்கு வேணும். அதுக்கப்புறம் நான் வந்து ஆர்சிபி விக்டரிக்கு போறேன் ஜிகா. ஏன்னா வந்து அவங்களோட மொமெண்டம் கண்டினியூ பண்ணுவாங்கன்னு தோணுது. ஒரு விராட் கோலி ஸ்பெஷல் பார்க்க போறோம்னு தோணுது நாளைக்கு. I want to see a Virat Kohli special tomorrow. It will be good. RCB wins, it will be good for the tournament itself, because you never know. People are saying, 7 matches. Neither சொல்லிட்டு 7 matches wins has got a chance. 7 matches wins has got a chance. 7 matches எல்லாம் வின்னே வராது. LSG லோகோ ஷெட் DC 2 மேட்ச் வின் பண்ணுவாங்க. அவங்க RCB-யோட ஆடணும். DCB ஒரு மேட்ச், DC வந்து 2 மேட்ச் விட்டு அடிப்பாங்க. அங்க என்ன ஆகும்னா நெட் ரன் ரேட்ல DC புஷ்னு போடும். அவ்வளவுதான். CSK-க்கு ஜாலியா பாத்துருங்க. CSK அப்படியா அடிச்சிங்களா நீ போட்டு LSG லோகோ ஷெட் அமிச்சிங்களா, வெரி குட். நாங்க இருக்காங்க, நான் குட் ஸ்ட்ரெயின் நாங்க நாளைக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. குட் ஸ்ட்ரெயின் இப்பதான் கறி ஏத்திட்டு இருக்காங்க. இன்ஜின்குள்ள கறி ஏத்திட்டு இருக்காங்க. அங்க குஜராத்ல கறி ஏத்தி அது அந்த ட்ரெயின் இழுக்கணும். அது இழுக்கிறதுக்கு சுபன் கில் still have to win 2 out of 3 matches Chika. It's not a given Chika. I don't know how you are saying it is done and dusted for CSK. மச்சான் ஒன்னு மறக்காத, சிஎஸ்கே இஸ் ஆல்வேஸ் டன் வெல். அந்த டே மேட்சஸ்ல ஆர்ஆர் போட்டு பொசி இருக்காங்க. நீ பார்த்தனா ஜெனரலி டே மேட்சஸ் ஆர்ஆர் நீ பார்த்தனா அந்த காலத்துல எம்விஜே செஞ்சுரி மேட்ச் அது. புரிஞ்சுக்கோ. we'll cross the bridge and come to it. No, why be in a hurry? இல்ல நீங்க தானே சொல்லிட்டீங்க நம்ம சிஎஸ்கே தான் ஜாலியா இப்படி கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து அப்படி ஜாலியா இல்ல இன்ஃபேக்ட் இந்த வின்னுக்கு அப்புறம் இல்ல SRH will be feeling very confident. ஏன்னா they have 2 points in the back. I'm not saying no. SRH will be, because SRH has played a good strain and Punjab. I gave that. I made that comment before itself. No, SRH got a stand up 18 points. அங்க எங்கயாவது RR and KKR ஸ்லிப் பண்ணாங்கன்னா இவங்க டாப் 2ல போறாங்க. SRH who says no? I'm not saying no. Okay, anyway, wait பண்ணி பார்க்கலாம். We'll cross the bridge when we get there. Anyway, guys, before you go, நாளைக்கு ஷோ வர்ச்சே CSK நாளைக்கு ப்ரீவியஸ் CSK மேட்ச் ப்ரீவியஸ் ஷோ இருக்குல்ல, அப்ப நம்ம சொல்லிக்கலாம். பட் ஆனா ஜாலியா பார்த்துட்டு ஆஹா நல்ல அடி, ஆஹா செம்ம தர்மடி, ஆஹா நல்ல போட்டி அப்படின்னுவாங்க. தெரியுமா, பிரமாதமான போட்டி. அவங்க இந்த வடிவேலு ஜோக்கு தான் ஞாபகம் வருது. இந்த சினிமாலாம் பார்த்தேன். ரொம்ப நல்லவருங்க, அடி அடிச்சாங்க, ரொம்ப நல்லவங்க எல்எஸ்ஜி அப்படி எல்எஸ்ஜி போய் சொல்லிட்டு இருப்பாங்க அவங்கள்ட்ட டீம். ரொம்ப நல்லவங்க, கொஞ்சம் இந்த இடத்துல மட்டும் விட்டாங்க, இதெல்லாம் மூஞ்சி தான் பேத்துருப்பாங்க. மூஞ்சி மட்டும் விட்டாங்க, உடம்புலதான் உள்ள எல்லாத்தையும் பேத்து எடுத்துட்டாங்க. நீங்க வேற 9.4 overs 167. Well done Sunrisers. What another record. Well done Travis Head. One thing, I've never seen a great match. The Sunrisers are na mari ni match man paathu. I've never seen something like this. It was an amazing cricket, amazing bowling, amazing fielding, amazing batting. I think all Sunrisers made it, and it's good to see Sunrisers speaking up, because starting of the season they did well, middle slip பண்ணாங்க. It's good to see them last 2 matches they're coming back, and the Mumbai match தான் சொதப்பினாங்க முந்தானேத்தி match. I think the only thing is, if you notice it, they're correcting themselves very well. பாரு நீங்க லெக் ஸ்பின்னர் கொண்டா பாத்தியா, எவனோ ஒருத்தர் கொண்டா நல்லா போட்டான் அந்த பையன். Yep, definitely. Anyway, guys, before you go, subscribe to our channel Chiki Chika, hit the bell icon notification. We'll be back again tomorrow. Cheers guys.